Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கனோட ரெசிபி தான். ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா ரெசிபி சிக்கன் கறி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அதே மாதிரி செம லுக்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கேரளா போனப்போ இது சாப்பிட்டது ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் பேர் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க சொல்லலை ரெசிபி. அதனால் நான் சரி வேறு சேனலில் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால சரி ரெசிபி செஞ்சிடலாம், நம்ம யூடியூப் ஃபேமிலிக்காக செஞ்சிடலாம். அதனால் நான் உங்களுக்காக செஞ்சுட்டு பாருங்கள். எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு சூடாகிடுச்சுன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். பொடியாக கட் பண்ண நான் மீடியம் 3 சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் மீடியம் சைஸ் தான். அது ரொம்ப பெருசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயிடும். கொஞ்சம் கலர் வந்துடும், கோல்டன் ப்ரௌன் கலர் இது பண்ணணும். கொஞ்சம் கோல்டனோட ஜாஸ்தி ப்ரௌன் கலர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கறி குழம்பு சூப்பராக கலர் அட்டகாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் பெருஸ்தனம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ப்ரௌன் கலர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து போட்டிருக்கு. அது கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கலாம். அப்போ தான் கருவேப்பிலை ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வெங்காயம் கூட வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் ஆல்ரெடி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி அதை போட்டுட்டோம். நான் 600 ml எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கும் நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 600 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா அப்போ தான் சிக்கனோட ஸ்மெல்லும் போயிடும், அப்புறம் சிக்கன் கலரும் மாறிடும். அப்புறம் வெங்காயம் கலர் இருக்குல்ல, நம்ம ப்ரௌன் கலர் பண்ணியிருக்கோம், அந்த கலர் ஆட் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு கறி குழம்பு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம கறி குழம்பு பண்ண போகிறோம்ல, அது கலர் அப்படியே அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் கலர் கம்மி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிடும். பார்க்குறதுக்கு கலர் அவ்வளோ நல்லா இல்லைன்னா ரெசிபி கூட சூப்பராக வராது. இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி கலர் வேணும். அப்புறம் டேஸ்ட் கூட வேறு மாதிரி ஆயிரும். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ கொஞ்சம் கலர் கம்மி பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் 2வது டைம் பண்ணப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நான் இது 3வது டைம் செஞ்சது. அப்போது இன்னும் ஜாஸ்தி நல்லா வந்திருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோட அதை விட ஜாஸ்தி சூப்பர். அங்கே நாங்கள் ஆப்பத்து கூட சாப்பிட்டோம். இது நாங்கள் வீட்டில் பரோட்டா வச்சு தான் சாப்பிட்ருக்கோம். நான் இன்றைக்கி செஞ்ச அன்றைக்கி சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி போயிடுச்சா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணதான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ ட்ரை மசாலா போட்டுடலாம். ஒரு பெரிய ஸ்பூன் மல்லித்தூள், பெரிய ஸ்பூன் ஜீராத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்குன்னா, உப்பு போடல, இன்னும் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி மஞ்சள் தூள் இருக்குது. 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் கறி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு மசாலா கூட நல்லா குக் பண்ணணும். ஏன்னா மசாலா உங்களுக்கு நல்லா உள்ளுக்குள்ளே சிக்கனுக்குள்ளே எல்லாம் அப்சர்வ் ஆகணும். உப்பு மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகணும். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராக அட்டகாசமாக வரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி போட்டுட்டு இதை நீங்கள் வேணும்னா சாப்பாடில் கூட சாப் பண்ணி போட்டுடலாம். கையில் அறுத்துட்டு மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா அப்போது கிரேவி உங்களுக்கு திக்னஸ் கிடைக்காது. அதனால் இப்போ உங்களுக்கு கிரேவி ரொம்ப தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் கையில் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்திடலாம். நான் எப்போவுமே கிரேவி எங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்னஸாக சாப்பிடுவாங்க. அதனால்
நான் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி போடுவேன், இல்லைன்னா மிக்சியில் உங்களுக்கு அடித்து போட்டுருவேன். இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு வந்து கிரேவி ரொம்ப திக்னஸ் தேவையில்லாத அன்றைக்கி நான் சாப் பண்ணி போட்டுருவேன். சில ரெசிப்பியில் வந்து சாப் பண்ணி போடலைன்னா கூட நல்லாயிருக்கும், அதனால் சாப் பண்ணி போட மாட்டேன். அப்போது கட் பண்ணி போட்டுருவேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிடுச்சு, மசாலா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக நாங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிடணும். நான் அரைமுடி தேங்காய் எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப்பு அளவுக்கு பால் வந்துச்சு, ஒரு கிண்ணம் அளவுக்கு. அது ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். கிண்ணம் மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது போட்டுட்டேன். சரி, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 7-8 நிமிஷம் குக் பண்ணணும். நான் ஆல்ரெடி எங்களுக்கு எல்லாமே குக்கிங் ஆகிடுச்சு, சிக்கன் வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் குக்கிங்க்கு இது தேவையில்லை. இல்லை உங்களுக்கு வந்து சிக்கன் சீக்கிரம் வேகணும் அப்படின்னா ஒரு குக்கரில் போட்டு விசில் அடிச்சிடலாம். ஆனால் இருக்கிறவே நம்ம ரொம்ப நேரம் குக்கிங் பண்ணியிருக்கோம், அதனால் சிக்கன் வெந்துருச்சு ஃபுல்லாக. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். 4-5 நிமிஷம் கழித்து நான் வந்து தொடர்ந்து பார்த்தேன், கரெக்டாக ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு மட்டும் இந்த டைமில் கலக்கி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் மேலேருந்து கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது எனக்கு, அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ண போதும். ஸ்லோ குக்கிங் பண்ணிவிட்டேன். நான் கேஸ் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு லாஸ்ட் லுக் காட்டுறேன் எப்படி இருக்குது. நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் லுக் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே டெம்டிங்காக இருக்குது, பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணும். சர்வ் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கா, பார்த்த உடனே அப்படியே பாயில் எச்சு ஊறிட்டு வரும், அந்த மாதிரி ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை அண்ட் டேஸ்டட் ரெசிபி. டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து பரோட்டா கூட சாப்பிட்டோம். நீங்கள் ஆப்பத்து கூட, தோசை கூட, பரோட்டா கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட, இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் கூட, வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.